விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னமனூர். இப்போ வர்ற வண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாரத்துல இருந்து ஆர்ஆர் ஆட்டோ தம்பி வந்துட்டு இருக்காரு. அவர் சின்ன ஆட்டாவே சிட்டி வச்சிருந்தாரு. இப்போ புது ஆட்டோ எடுத்திருக்காரு. கிளாசிக் கிளாசிக் புது வண்டி எடுத்திருக்காரு. கம்பெனி போகாமல் நேரடியாக நம்மகிட்ட ஆயில் மாற்றணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி காலையில் கேட்டார். ஆர்ஆர் ஆட்டோ தேவாரம். அதனால மெக்கானிக் என்னே சரி வண்டியை கொண்டுக்கு வாப்பான்னு சொல்லிட்டாரு. தம்பி வண்டியை காலைல நான் கொண்டுக்கு வந்ததுனால இப்போ மெக்கானிக் என்னை அவுத்து ஆயில் சர்வீஸ் பார்க்க போகிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். PS4 இந்த இன்ஜின் PS4 மாடலு. இந்த வண்டியில் ஆயில் மாற்றணும்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் என்னை அலாங்கி எடுத்து 3 6 நம்பர் போல்ட்டெல்லாம் அவுத்துட்டு லூஸ் பண்ணிட்டு அவுத்துக்கிருக்காரு. அவுத்து பார்த்தோம்டா ஆயில் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. ஆயில் கருப்பாக இருந்ததுனால உடனே ஆயிலை டீசலை பிடிச்சி கழுவணும் சுத்தமா அப்படின்னு சொல்லி மெக்கானிக் என்ன சொன்னார். பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்ஜின் ஆமாம் வேலையாகி அதில் சின்ன சின்ன அந்த ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் இருந்துச்சு. தடுப்பு வயறு இதெல்லாம் முடிங்கி விட்டுட்டோம்னா அது கருப்பாகாது ஆயில் வேமா. அந்த வயரை எப்படி அவுக்குறது சரின்னு சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஒரு தம்பி ஆட்டாக்காரு சிவகாமி அம்மை பூலானந்தேஸ்வரர் மண்டாபுரிக்கு ஊருக்குள்ளே அழைச்சிக்கு போகிறாங்க. பாருங்க முறிய முன்னாடி போகிறாரு. பின்னாடி சிவகாமி அம்மை பூலானந்தேஸ்வரர் போகிறாங்க. பின்னாடி துருக்கை அம்மன் எல்லாம் போய்க்கிருக்காங்க ஊருக்குள்ளே திருவிழா. சிவகாமி அம்மன் கோவில். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மாட்டேறீங்க நிறையா பேர் பார்த்துட்டு வியூஸ் கிடைக்க மாட்டுது. அதனால் வீடியோ லைக் பண்ணுங்கள். மெக்கானிக் என்னை டீசல் ஃபில்டரை அவுத்துட்டு டீசலை ஊற்றி ஃபுல்லாக கழுவணும்னு சொல்லிட்டாரு. அந்த ராக்கராமு புசுராடு வால்வு கயிறு இதுக்கு மேலாம் ஊற்றினோம்னாத்தே அந்த கருப்பு ஆயில் ஃபுல்லாக போகும். கருப்பு ஆயில் பாருங்க இப்படி கரைஞ்சி போகுதுண்டு. இப்படித்தே டீசலை ஊற்றி கழுவிட்டு மாட்டணும். இது மேலேயே புது ஆயிலை ஊற்றினோம்னா மீண்டும் கருப்பாயுது. ஆயில் வேமாய் கருப்பாய் கெட்டி ஆயிடுச்சுன்னா இன்ஜின் ரொம்ப டெம்பரேச்சர் ஏறி சூட ஏறி வண்டி புகையா தள்ளு வேமா போகாது. அதனாலே சுத்தமாக கழுவுறாங்க. அப்படி டீசலை ஊற்றி டீசலை ஃபுல்லாக டீசலை ஃபுல்லாக உள்ள ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக கீழே ஆயில் தட்டை அவுத்துட்டு உள்ளே அடியில் கழுவணும். பாருங்க ஆயில் கேச்சு ஆயிலை பிடுங்கி விடுறாரு. பாருங்க எவ்வளோ கருப்பாக கெட்டியாக இருக்குண்டு. பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுண்டா இன்ஜின் ரொம்ப சூடேறும். அதனாலதான் நம்ம ஆயில் சர்வீஸ் பார்க்கணும். பாருங்க எப்படி இருக்குங்க தாறு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து இன்ஜினுக்கு. தட்டை அவுத்து ஓரத்தில் வச்சுட்டாரு மெக்கானிக் என்ன. அடுத்ததாக தட்டை பாருங்க எவ்வளோ கெட்டியாக கனமாக இருக்கும் ஆயில். உடனே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப இதாகும்ப்பா. ஏர் ஃபில்ட்ரு ஒரே தான் புதுசாக மாற்றிடலாம்னு சொல்லியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு தூசியாக இருந்துச்சு. அடி இல்லாமல் இருந்த ஆயில் எவ்வளோ கெட்டியாக இருக்குமே. இப்போ வேலையை முடிச்சுட்டு பெரிய வீடியோவாக இருக்கும்ன்றதுனால மாட்டி முடிச்சாச்சு. இப்போ ஆயிலை எனி ஆயிலை ஊற்றிக்கிட்டாரு மெக்கானிக் என்ன. அந்த வாழு ராக்டர் இதுக்கு மாதிரிலாம் பண்ணுறது மாதிரி ஆயிலை ஊற்றிக்கிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக பையா. வேமா நிறையா ஊற்றினோம்னா நம்பி வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக பையா ஊற்றிக்கிருக்காரு பொறுமையாக சிந்திராம. இப்போ ஆயில் கேட்சை உள்ளே போட்டுட்டு எடுத்து பார்க்குறாங்க ஆயில் எவ்வளோ ஊற்றிருக்குன்னு சொல்லி. லெவலுக்கு 2 ஓட்டு ஊற்றியாச்சு. கரெக்டாக இருக்குது ஆயில். புது ஆயில் பாருங்க எப்படி தண்ணியாக இருக்குண்டு. எனி ஆயில் ஆயில் கேஸை போட்டு பார்த்துட்டு வாழ்த்தோட பைத்தியை தூக்கி போடுறாரு. போட்டு வாழ்த்தோட டைட் வைக்க போகிறாரு. அலாங்கி 6 நம்பர் அலாங்கி 3 அலாங்கிய கையில் அளவு டைட் வச்சுட்டு எப்பயும் போல் அடுத்த அலாங்கி ஸ்பானாலும் டைட் வைக்க போகிறார். நல்லா கிச்சன் டைட் வச்சிட்டாரு. நல்லா கிச்சன் டைட் வச்சதுக்கு பிறகு வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கீர் பாக்ஸுக்கு ஆயிலை பார்க்குறாங்க. கீர் பாக்ஸுக்கு 1 லிட்டர் ஆயில் முழுசாக ஊற்றணும்.
கீர் பாக்ஸு கிரவுனு எல்லாம். இதில் வந்து புது என்ன கேட்டிங்கன்னா பிஎஸ் போர்டில் வந்து லிஃப்ட்டு பம்பை லோடு பண்ணோம்னா டீசல் வந்து வராது. இப்போ நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி மெக்கானிக் எண்ணே அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோடு கொண்டோம்னா டீசல் வருது பாருங்க ஃபுல்லாக. டீசல் ஃபுல்ட்டை வந்து லோடு பண்ணிக்கிருக்காரு பாருங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் டீசல் நிறையா நம்பிடுச்சு. எவ்வளோ டீசல் வருதுன்னு பாருங்க. பிஎஸ் போர்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் லோடு பண்ண முடியாது. ஸ்டார்ட் ஆகும், க்ராஷ் ஆகாது, கொஞ்ச நேரம் கழிச்சு அடைச்சி ஆஃப் ஆகிக்கிறேன். இதில் வந்து மெக்கானிக் என்ன அந்த மெத்தடை வந்து சரி பண்ணியிருக்காருப்பா. டீசல் லோடு பண்ணியாச்சு, ஏறு பூரா அவுட் ஆயிடுச்சு, ஃபுல் டைட் வச்சிட்டாரு. வச்சுட்டு இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டீசலை வந்து நல்லா தொடச்சிக்கிட்டாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு மெக்கானிக் என்ன. ஸ்டார்ட் பண்ணி விடுப்பா தம்பி. கையை எடுத்துக்கணே, மேலே கடை பற்ற போகுது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. வண்டியை ஸ்டார்ட்